ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு 11 கிளாஸஸ் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். எஸ், ஓகேவா? ஸோ இது 12வது. நமக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பயோடெக்னாலஜி நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ லாஸ்ட் டைமில் படிச்சிங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபைன். ஸோ இப்போ பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நமக்கு உயிர் தொழில்நுட்பம், இந்த பயோடெக்னாலஜிக்கல் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஒரு நல்ல விதமாக மகசூல் கிடைக்கணும், நல்ல குவாலிட்டியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறதும் நமக்கு நடக்குது. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தாங்க, நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இன்ட்ரொடக்ஷன் டு க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் சேலஞ்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஈல்டு பொட்டன்ஷியல். ஸோ இதில் என்ன அப்படின்னா நமக்கு அந்த விளை மகசூல் சாத்தியம். ஓகேவா? ஸோ அதிகரித்து வரும், நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மகசூலும் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு எதில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1960s கொண்டு வந்த பசுமை புரட்சி இருக்கு இல்லையா? ஸோ அந்த க்ரீன் ரெவல்யூஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகும். அண்ட் காலநிலை மாற்றம் தாங்கும் திறன், ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதை தாங்கக்கூடிய சிச்சுவேஷன், அதை தாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த பயிருக்கு இருக்கும். அண்ட் நோய் பூச்சி எதிர்ப்பு நிறைந்ததாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் ஊட்டச்சத்து திறனும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இது எல்லாத்தோட சவால்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் டு டெவலப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஸோ நம்ம அந்த ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு பசுமை புரட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதை எந்த மாதிரி நம்ம மெத்தட்லலாம் பண்ணலாம் பிளான்ட் ப்ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம ரொம்ப ஒரு தரமிக்க ஒரு தாவரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கலை தான் இந்த பிளான்ட் ப்ரீடிங் அப்படிங்கிறது. ஸோ ஏனோ தானோ அப்படின்னு ஏதோ ஒன்று மேக் பண்ணிடக்கூடாது. ஸோ ப்ரீட் பண்ணும்போது நமக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான விஷயங்களை ப்ரீட் பண்ணி ஒரு புதிய ப்ரீட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். அதுதான். அப்போ இதோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாக சூழ் தரணும், நல்ல குவாலிட்டியில் இருக்கணும், நோய் எதிர்ப்பு திறன் இருக்கணும், குறுகிய சாகுபடி காலம். ஸோ ரொம்ப லென்த்தாக போனாலும் நமக்கு நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டைம், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நமக்கு அந்த பயிர் விளைவிச்சு தரப்பட்டால் தான் நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ பசுமை புரட்சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பசுமை புரட்சி அப்படிங்கிறது வளர்கிற நாடுகள்லையும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள்லையும் அதிக மகசூல் தரக்கூடிய பயிர்களை உற்பத்தி செய்யணும். ஸோ நவீன விவசாய நுட்பங்கள் எல்லாம் இந்த உணவு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் கொண்டு வந்தது தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ பசுமை புரட்சியோட தந்தை வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நார்மன் போர்லாக். ஸோ இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் 1970 நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது வாங்கியிருப்பார். ஸோ நமக்கு 2025 நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க கூட நிறைய பேசு பொருளாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் மாசா சுவாமிநாதன் இல்லையா? MS சுவாமிநாதன். ஸோ இவரை நமக்கு தெரியும், மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம் அப்படிங்கிறது. ஸோ இவர் மெக்சிகன் கோதுமை வகைகளை அறிமுகம் செய்து பசுமை புரட்சியை கொண்டு வந்திருப்பார். என்ன கோதுமை வகை? மெக்சிகன் கோதுமை ரகத்தை. அப்போ 1960 2000 இடைப்பட்ட காலத்தில் இந்த பசுமை புரட்சியால் எந்த பயிர் அதிகமாக விளைந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கோதுமையும் அரிசியும் தான் இதனால் அதிகமாக விளைந்தது. ஸோ நம்ம MS சுவாமிநாதன் அவர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா MSSRF அப்படிங்கிற ஒன்று கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம சென்னையில். MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாரத ரத்னா கூட 2024 பாரத ரத்னா அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இவருக்கு கூட ஒரு 5 பேருக்கு மொத்தமாக இவரோட சேர்த்து ஒரு 5 பேர் அப்படிங்கிறது பாரத ரத்னா வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவருக்கு வேறு என்னெல்லாம் அவார்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உலக உணவு விருது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இந்த உணவு விருது இதெல்லாம் வந்து நமக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் ஓகேவா 1987 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டானது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் இந்த பசுமை புரட்சி பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பசுமை புரட்சியினால் கொஞ்சம் மண் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் 2006 டைம் பீரியடில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இயற்கை வேளாண்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இவருக்கு ராமன் மகசேசே விருது பார்த்தீங்கன்னா 1971 கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு 2025 ராமன் மகசேசே விருது எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு இந்தியன் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கப்படுறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இவருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1986 கொடுத்துருப்பாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் இப்போ தான் பார்த்தோம் 1987. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ப்ரைஸ் ஆஃப் யுனெஸ்கோ அப்படிங்கிறது 2000 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாரத ரத்னா சொன்ன மாதிரி 2024 கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் ஆல்ரெடி பார்த்தது அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இந்திய பசுமை புரட்சியின் முன்னணி பங்கு வகித்தது யார் அப்படின்னா இவர் தான். ஓகே. ஸோ டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் உருளைக்கிழங்கு கோதுமை நெல் சணல் ஸோ இதிலெல்லாம் ஆய்வு பண்ணியிருப்பார். 1960 நமக்கு பசுமை புரட்சி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 70 மில்லியன் டன்னாக கோதுமை உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவரை வந்து பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது டாக்டர் கோ நம்மாழ்வார் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் தமிழ் விவசாய விஞ்ஞானி, சுற்றுச்சூழல் ஆர்வலர், இயற்கை வேளாண் வல்லுநர், வானகம் அப்படிங்கிற ஒரு பண்ணை ஆராய்ச்சி மையம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம். ஸோ இந்த வானகம் எங்கே இருக்குது அப்படின்னா கரூரில் இருக்கும். ஸோ இந்த அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலமாக இயற்கை வேளாண்மையோட பயன்கள் பற்றி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்குள்ள வகை கோதுமை மற்றும் நெல் செமி ட்வார்ஃப் வெரைட்டிஸ் இன் வீட் அண்ட் ரைஸ். ஸோ மெக்சிகோவில் நமக்கு நிறைய மகசூல் தரக்கூடிய இந்த சொனாலிகா கல்யாண் சோனா அப்படிங்கிற ஒரு கோதுமை வகை ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அரைக்குள்ளை கோதுமை வகை வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். ஸோ பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து நமக்கு IR8 அப்படிங்கிற ஒரு அதிசய அரிசி ஒரு மகசூல் செய்து இந்த அரைக்குள்ள வகை நெல்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ அரைக்குள்ள வகை கோதுமை அப்படின்னா சோனாலிகாவும் கல்யாண் சோனாவும். ஸோ அதுவே நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR8 ஓகேவா. IR8 நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனாலிகா அப்படின்னா கோதுமை. ஸோ 1966 முதல்ல பிலிப்பைன்ஸ்லையும் இந்தியாலையும் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து மணிலா பிலிப்பைன்ஸில் தான் இருக்கும். ஸோ இது இந்தோனேஷியாவில் அதிக மகசூல் தரும் வகையான பீட்டா, சீனாவோட குள்ளநெல் வகையான டி ஜியோ ஊஜென் ஆகியவை இணைந்து உருவான கலப்பினம். அப்போ எது சேர்ந்து உருவாயிருக்கு? இந்தோனேஷியாவோட பீட்டாவும் சீனாவோட டி ஜியோ ஊஜென்னும் சேர்ந்து உருவாயிருக்கு. ஓகேவா. அப்போ IR8 ஞாபகம் வச்சுக்கணும் இதில். அதுக்கப்புறம் IR8னா நெல். ஸோ சோனாலிகா கல்யாண் சோனா வந்து கோதுமை. ஸோ இந்த பிலிப்பைன்ஸோடதும் சைனாவோடதும் சேர்ந்து நமக்கு இந்த கலப்பினம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிளான் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நோய் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம். ஸோ வீட் அப்படிங்கிறது கிராப்பு. அதில் என்ன வெரைட்டி அப்படின்னா ஹிம்கிரி. ஸோ இதில் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் எந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு தன்மை பெற்றது அப்படின்னா இலை மற்றும் பட்டை துருநோய் ஹில்பண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் ரஸ்ட். ஸோ காலிஃப்ளவர் வந்து பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால், பிளாக் ராட், கௌப்பி வந்து பூசா கோமால், பாக்டீரியா பிளைட் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதை வந்து கோதுமை இல்லையா. கோதுமை வந்து நமக்கு ஹிமாச்சல் ஹிம்கிரி மலைப்பகுதிகளில் விளையும் அப்படின்னு சும்மா ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிம்கிரி. ஸோ அப்போ இதில் வந்து இலை நோய் வரும் ஹில்பண்ட் இல்லையா. ஸோ ஹிமாலயா அப்படின்னா ஹில்லு தான் இல்லையா. அப்போ ஹில்பண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காலிஃப்ளவர். ஸோ காலி அப்போ பூசா சுப்ரா அண்ட் பூசா பனிப்பந்து. ஓகேவா. அந்த காலிஃப்ளவர் எப்படி இருக்கும்? ஒரு பந்து மாதிரி இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர். எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அப்போ அதில் வரக்கூடியது அது வெள்ளையாக இருக்கிறனால கருப்பு அழுகல் நோய் வரும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தட்டைப்பயிறு. ஸோ தட்டைப்பயிறு அப்படிங்கிறது கோமல். ஓகேவா. ஸோ தட்டைப்பயிறு சாப்பிட்டா கோமாக்கு போயிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பாக்டீரியா கருகல் நோய். ஸோ இது வந்து கருகி போயிடும். ஓகேவா. கோமாக்கு போகிறதுனால கருகி போயிடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ கோதுமை ஹிம்கிரி ஹிமாச்சல் அண்டு நமக்கு ஹில்பண்டு. காலிஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும், ரவுண்டாக பந்து மாதிரி இருக்கும். கருப்பு அழுகல் நோய் வெள்ளையாக இருக்கிறனால கருப்பு அழுகல் நோய். தட்டைப்பயிறு சாப்பிட்டோன்னா கோமாக்கு போயிடும். ஸோ கோமா வந்து
பாக்டீரியா கருகல் நோய். அடுத்தது பூச்சிகள் தீங்குயிரிகள் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம் அப்படிங்கிறது. ஸோ கடுகு ரகம் வந்து பூசா கௌரவ். எந்த பூச்சிக்கு எதிரான எதிர்ப்பு தன்மை பெற்றது அப்படின்னா உறிஞ்சி உண்ணும் பூச்சியான அஸ்வினி. ஸோ உறிஞ்சி உண்ணும் பூச்சியான அஸ்வினி. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பூசா செம் 2, பூசா செம் 3, இலை தத்து பூச்சி, அஸ்வினி கனி துளைப்பான். வெண்டை பார்த்தீங்கன்னா பூசா சவானி, பூசா A4, தண்டு மற்றும் கனி துளைப்பான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது பிரசிகா அப்படிங்கிறது பூசா கௌரவ் ஆப்பிட்ஸ். ஓகேவா? ஃப்ளாட் பீன் பூசா செம் 2, பூசா செம் 3, லீஃப் ஹாப்பர் அப்பிட்ஸ் அண்ட் ஃப்ரூட் போரர். லேடிஸ் ஃபிங்கர் பூசா சவானி, பூசா A4, ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி ஞாபகம் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டாலும் மறந்துடும் இல்லையா? ஸோ அது வந்து இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்ட் நியூட்ரிஷனல் குவாலிட்டி. ஸோ நமக்கு வந்து மேம்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான பயிர் பெருக்கம். ஸோ உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது தான். அண்ட் மனிதர்கள் விலங்குகளோட உடல் நலம் பயிர்களோட ஊட்டச்சத்தோட தரம் உணவூட்ட பொருட்களோட அளவு தரத்தை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நம்ம எது சாப்பிட்றோமோ அதோட ஒரு எஃபெக்ட் தான் வந்து நம்ம பாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் அதோட அளவு அதோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி பேஸ் பண்ணி அதில் ஆயில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் அதில் மினரல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதோட தரத்தை வந்து மேம்படுத்த முடியும். ஓகேவா? அப்போ ப்ரோட்டீன் ஆயில் அண்ட் மினரல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயோஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ விரும்பத்தக்க ஊட்டச்சத்துக்களான விட்டமின் புரோட்டீன் மினரல்ஸ் ஸோ இது எல்லாம் நிறைஞ்ச ஒரு தாவரங்களை உற்பத்தி செய்ய நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பயோஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து சில ரகங்களை கீழே கொடுத்துருப்பாங்க. லைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். ஓகேவா? ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9 இருக்கும். ஸோ அப்போ இதில் லைசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் செறிந்த கலப்பின மக்காச்சோள ரகம் தான் வந்து என்னென்னா புரோட்டீனா அப்படிங்கிறது. ஓகேவா? புரோட்டீனா சக்தி அண்ட் ரத்னா. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அப்போது சக்தி ரத்னா ஞாபகம் வச்சுக்கலாம். புரோட்டீனா ஸோ நம்ம வந்து சக்தியாக இருக்கணும் அப்படின்னா புரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ புரோட்டீன் எடுத்து சக்தியாக இருந்தோன்னா அது வந்து ரத்தினத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தின கல் இருக்குல்ல அது மாதிரி நம்ம லைஃப் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரோட்டீனா சக்தி அண்ட் ரத்னா. ஓகே, லைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். அடுத்தது புரதம் செறிந்த கோதுமை ரகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ் 66 அப்படிங்கிறது. ஓகேவா? ஆல்ரெடி வந்து சோனாலிகா பார்த்துருப்போம், IR8 பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோதுமை அரைக்குள்ள வகை கோதுமை தான் நம்ம சோனாலிகா அப்படிங்கிறது. ஸோ இந்த புரதம் புரோட்டீன் ரிச் வீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்லஸ் 66 அப்படிங்கிறது. ஸோ இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் இதுவும் நமக்கு தெரியும். அண்ட் விட்டமின் A நிறைந்த கேரட் பூசணி கீரை ரகங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பயோஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை நம்ம வந்து பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஒரு புதிய பயிரினத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அறிமுகப்படுத்துறது, அப்புறம் அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலிப்ளாய்டி ப்ரீடிங் அப்படிங்கிறது பன்மைய பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மியூட்டேஷன் ப்ரீடிங் சடுதி மாற்ற அந்த பெருக்கம் அப்படிங்கிறது. அப்புறம் ஹைபிரிட்ரேஷன். ஓகேவா? கலப்பின பெருக்கம் அப்படிங்கிறது. ஸோ இது பாருங்கள், புதிய வகையை இது பண்ணணும், அதை செலக்ட் பண்ணணும், பன்மைய பயிர்மாக்கம் சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் அப்புறம் கலப்பினமாக்கம் இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஹை ஈல்டி வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த அதிக மகசூலை தரக்கூடிய பயிர்களை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம என்னென்னு அழைக்கிறோம் அப்படின்னா எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அயல் இனங்கள். ஓகேவா? எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ்னா அயல் இனங்கள். அப்போ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பேத்தோஜன்ஸ் பெஸ்ட் அப்புறம் தே ஆர் தரோலி டெஸ்டட் இன் எ பிளான்ட் குவாரண்டைன் பிஃபோர் பீயிங் இன்ட்ரடியூஸ் டு த ஃபீல்ட். அப்போ அதை வந்து நம்ம ஃபீல்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். அந்த பேத்தோஜன் அப்புறம் வந்து அந்த நுண்ணுயிரிகள் அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல் நல்லா இருக்கா இந்த மாதிரி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஃபெசியோலஸ் முங்கோ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சைனாலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? பேசியோலஸ் முங்கோ அப்படிங்கிற ஒரு உளுந்து ரகம். ஸோ இந்த உளுந்து தான் முங்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட். ஓகேவா? நம்ம வந்து இந்த ப்ரீடிங் பண்ணுறதுல ஒரு ஓல்டு மெத்தட் தான் இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது. அப்போது ஒரு விச் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பிளான்ஸ்
பிளான்ஸ் ஆர் சார்ட்டட் அவுட் ஃப்ரம் அ மிக்சட் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் த மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர். ஓகேவா, அதோட தாவர கூட்டத்திலேருந்து ஒரு சிறிய தாவர ரகத்தை தாவர கூட்டத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கிற முறைக்கு தான் பேர் என்னன்னா தேர்வு செய்தல் அப்படிங்கிறது செலெக்ஷன். ஸோ இதுலேயுமே 3 கேட்டகரியாக இருக்கும். ஒன்று வந்து மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், குளோனல் செலெக்ஷன். ஓகேவா, ஸோ கூட்டு தேர்வு முறை, தூய வரிசை தேர்வு முறை, போத்து தேர்வு முறை, அப்படி இல்லைனா குளோனல் தேர்வு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட்டு தேர்வு முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பல வகை பண்பு கொண்ட தாவரங்களின் கூட்டத்தில் இருந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தாவர கூட்டத்திலேருந்து நமக்கு எந்த மாதிரியான பண்புகள் வேணுமோ அந்த மாதிரி தாவரத்தை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, செலக்ட் பண்ணி அந்த 2ஆம் தலைமுறை தாவரங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு 7-8 தடவை இதே மாதிரி நம்ம பயிரிட்டுட்டே இருக்கோம். இறுதியில் அந்த நமக்கு தேவையான விதைகள் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த விதைகளை அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செஞ்சு அதை விவசாயிகளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கூட்டு தேர்வு முறை. ஸோ நமக்கு அதோட கேரக்டர்லேருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டரை ப்ரீட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஸோ அதை 7-8 தடவை அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும்ல, அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து அதை தான் யார்கிட்ட வந்து நமக்கு கொடுப்போம் அப்படின்னா விவசாயிகள்கிட்ட கொடுப்போம். ஸோ வேறு கடலை ரகங்களான TMV2 மற்றும் AK10 ஆகியவை கூட்டு தேர்வுக்கான எடுத்துக்காட்டுகள். ஓகேவா, TMVயும் AK10ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ் செலெக்ஷன். ஓகேவா, ஸோ இந்த மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா தூய வரிசை தேர்வு முறை. ஸோ இதில் வந்து நம்ம தனி உயிரியில் இருந்து தற்கலப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததி. ஸோ இந்த தனி தாவர தேர்வு அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. அப்போது தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தனி தாவரத்திலிருந்து நிறைய தாவரங்கள் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக அதை வந்து அறுவடை செய்கிறாங்க. ஸோ அதில் இருந்து தாவர சந்ததிகள் தனித்தனியே மதிப்பீடு செய்யப்படுது. அதில் சிறந்தது தான் தூய வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து புறத்தோற்றத்திலும் ஜீனாக்கத்திலும் ஒத்து காணப்படும். ஓகேவா, பீனோடைப் ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். 1:3:1 அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த வரும் இல்லையா, 1:2:1. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது. அப்போது தூய வரிசை அப்படிங்கிறது மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிறது ப்ரோஜென்சி ஆஃப் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்டெயின் ஃப்ரம் செல்ஃப் ப்ரீடிங். அதுவே தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்பட்டதிலிருந்து நம்ம வந்து அதை சிங்கிளாக இண்டிவிஜுவலாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ இதான் இண்டிவிஜுவல் பிளான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து நமக்கு பண்ணக்கூடிய செலெக்ஷன்ஸ் அதை வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதை எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதான் பியூர் லைன் செலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா போத்து தேர்வுமுறை அப்படி இல்லைனா குளோனல் தேர்வுமுறை. அப்போது ஒரு தனி தாவரத்துலேருந்து இந்த உடலை இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கம். ஓகேவா, ஸோ வெஜிடேட்டிவ் ஆர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணதை நம்ம வந்து தனியாக எடுக்கிறோம். ஸோ அதை தான் வந்து க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆல் த பிளான்ஸ் ஆஃப் அ க்ளோன் ஆர் சிமிலர் போத் இன் ஜீனோடைப் பீனோடைப். ஸோ அங்கே பார்த்ததே தான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஜீனோடைப் பீனோடைப் அப்படிங்கிற பண்புகள் இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச அந்த டிசைரபிள் க்ளோன் இருக்கும் இல்லையா, மிக்சட் பாப்புலேஷன் வெஜிடேபிளி ப்ரொபகேட்டட் கிராப். ஸோ அதை தான் வந்து குளோனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உடல பெருக்கத்தில் உருவான பல வகை தாவரங்களோட கூட்டத்தில் இருந்து நமக்கு தேவையானது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறத பேர் தான் போத்து தேர்வு முறை அப்படிங்கிறது. அடுத்தது ஜஸ்ட் ட்ரை. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டுக்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னா கூட்டு தேர்வு முறையை தான் பின்பற்றுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ கூட்டு தேர்வு முறை அப்படிங்கிறது என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா மாஸ் செலெக்ஷனில் ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பல வகை நிறைய கேட்டகரிஸை வந்து ஒரு நமக்கு தேவையான பண்பு உள்ள பயிர்களை வந்து மேக் பண்ணி அதை ஒரு 7-8 இதாக வந்து பயிரிட வச்சு ஸோ நமக்கு விரும்பத்தக்க ஒரு ரிசல்ட் கிடைக்கும்போது அந்த விதையை எடுத்து விவசாயிகள்கிட்ட கொடுப்போம். ஸோ அதான் வந்து கூட்டு தேர்வு முறை மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ஜீனோடைப் பீனோடைப் வந்துருச்சுனாலே நமக்கு பியூர் லைன் செலெக்ஷன் அண்டு குளோனல் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு அனுபவமற்ற விவசாயி எதை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா மாஸ் செலெக்ஷன் கூட்டு தேர்வு முறையை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பாலிப்ளாய்டு ப்ரீடிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ஆர்கானிசம் வந்து 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் 2 செட் குரோமோசோமுக்கு மேலே வச்சுருந்துச்சு அப்படின்னா அதுதான் பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. பாலினா மெனி, அப்ளோஸ் அப்படிங்கிறது 1 ஃபோல்ட் அல்லது எய்டோஸ் அப்படிங்கிறது ஃபார்ம். ஓகேவா, ஸோ ஒரு மடிப்பு அப்படி இல்லைன்னா அது ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த நிலையை தான் நம்ம பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஏஜெண்ட் மூலமாக இன்டியூஸ் பண்ணப்பட்டு ஸோ அதாவது இப்போ ஹீட் இல்லது கோல்டு ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை வந்து தூண்ட வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் எக்ஸ்ரே, கெமிக்கல் ஏஜெண்ட் லைக் கால்சேஷன், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாலிப்ளாய்டு ப்ரீடிங் அப்படிங்கிறது. ஸோ இதில் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பாலிப்ளாய்டு ப்ரீடிங்னு பார்த்தோம்னா சீட்லெஸ் வாட்டர் மெலன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் 3N அண்ட் பனானா 3N. ஓகேவா? ஸோ சீட்லெஸ் அப்படின்னாலே 3N ஞாபகம் வச்சுக்கோங்க. TV29 ட்ரைப்ளாய்டு வெரைட்டி ஆஃப் டீ கிடச்சிருக்கும். ஸோ வித் லார்ஜர் ஷூட்ஸ் அண்ட் டிராஃப்ட் டாலரன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு இந்த பஞ்சத்தை எல்லாம் தாங்கக்கூடிய தன்மையுடையது தான் TV29 அப்படிங்கிற டீ வெரைட்டி. அடுத்தது ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறத 6Nன்னு சொல்லுவோம். இது வந்து வீட் அண்ட் ரையோட ஒரு ஹைப்ரிட். ஓகேவா? ஸோ அதாவது to make this plant fertile polyploid is induced, it has higher dietary fiber and protein. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது ரஃபோனோ பிரசிகா அப்படிங்கிறது இஸ் அன் அல்லோட் டெட்ராப்ளாய்ட் பை கோல்சிசைன் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரஃபானோ பிரசிகா அப்படிங்கிறது நமக்கு கோல்சிசைன் ட்ரீட்மெண்ட் மூலமாக மேக் பண்ணப்படக்கூடியது. அப்போ இதில் சீட்லெஸ் வாட்டர்மெலன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிட்டிகேல் அப்படின்னா 6N, TV29னா T. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஃபானோ பிரசிகா அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த பன்மைய பெருக்கம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இவ்வளோ நேரம் பார்த்தது. ஸோ இதில் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மியூட்டேஷன் ப்ரீடிங். ஸோ சடுதி மாற்றம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச், அது அதோட மரபு ஆக்கத்தில் வந்து ஒரு திடீர் மாற்றம் ஏற்படக்கூடியது தான் நம்ம மியூட்டேஷன், சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் DNA, அந்த நியூக்ளியோடைடு இருக்கும் இல்லையா, சுகர் ப்ளஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ அதில் சேஞ்சஸ் ஏற்படும் அந்த DNAவில். ஸோ அதை தான் சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் ஏ ப்ராசஸ் பை வித் ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் அந்த ப்ராசஸ் மூலமாக தான் இது வந்து கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மியூட்டஜன்ஸ் ஆர் ஆஃப் 2 types, நேம்லி ஃபிசிக்கல் மியூட்டஜன்ஸ், கெமிக்கல் மியூட்டஜன்ஸ். ஓகேவா? இந்த ஃபேக்டர்ஸ் விச் இன்டியூஸ் மியூட்டேஷன்ஸ் ஆர் நோன் அஸ். ஸோ நம்ம வந்து இந்த மியூட்டேஷன் ப்ராசஸை வந்து தூண்டிவிடக்கூடிய அந்த ஃபேக்டர், அந்த காரணியை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டேஜன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா மியூட்டஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லைனா கெமிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ மியூட்டேஷன் ப்ரீடிங்னு எடுத்திங்கன்னா ஃபிசிக்கல் மியூட்டேஜன்ஸ்னால் எக்ஸ்ரே, ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ், UV ரேஸ், டெம்பரேச்சர் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதே கெமிக்கல் மியூட்டஜன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கேஸு, அதுக்கப்புறம் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, ஸோ இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மியூட்டேஷன் ப்ரீடிங்க்கு யூஸ் ஆகக்கூடியது. இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங், இதில் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷர்பதி சொனாரா அப்படிங்கிறது. ஸோ சொனாரா 64 பை யூஸிங் காமா ரேஸ் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சோனா அப்படின்னு வந்தாலே வீட் தான். ஓகேவா? அடுத்தது அட்டாமிட்டா 2. ஸோ அட்டாமிட்டா 2 வந்து ரைஸு வித் சலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அந்த கலர் இதையெல்லாம் தாங்கக்கூடியது. அதுக்கப்புறம் பூச்சி தாக்காததாகவும் இருக்குது. அண்ட் கிரவுண்ட்நட்ஸ் வித் திக் ஷெல்ஸ். ஸோ அந்த நிலக்கடலை வந்து அதோட தோடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்கோட ஒரு அச்சீவ்மெண்ட்ஸு. அப்போது எதில் என்னென்னு பார்த்துக்கணும். ஷபர்மதி சொனாரா, ஸோ இது வந்து ஷர்பதி சொனாரா அப்படிங்கிறது வீட்டு. ஸோ இது வந்து காமா ரைஸ் மூலமாக மேக் பண்ணுறாங்க. அட்டாமிட்டா 2 ரைஸ் அப்படிங்கிறது பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. கிரவுண்ட்நட்ஸ் அப்படிங்கிறது திக் ஷெல் வந்து இருக்கும் இதில். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிடேஷன். ஸோ ஹைப்ரிடேஷன் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பிளான்ஸ், 2 or more டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு விரும்பத்தக்க பண்புகளை வச்சு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து ஒரு புது பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்குறோம். அதை தான் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரிட்டிகேல் 6N அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை சொல்லலாம். அதுதான் ஃபஸ்ட்டு மேன்மேட் செரல். ஓகேவா? மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் கலப்பின தானியத்தோட பேர் தான் இந்த ட்ரிட்டிகேல் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா காமா கார்டன். ஸோ இந்த காமா கார்டன் அப்படிங்கிறது ஒரு அட்டாமிக் கார்டன். ஸோ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா 1939 to 45 நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அணுசக்தி ஆற்றலை பயிர் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரபலமான கருத்தாக்கம் தான் இந்த அணு பூங்கா, காமா தோட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு தூண்டப்பட்ட இன்டியூஸ்டு மியூட்டேஷன் பயிர் பெருக்க முறை. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோபால்ட் 60 அல்லது cesium 137 காமா கதிர் பயிர் தாவரங்களின் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்களை தூண்டுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த காமா தோட்டம், காமா கதிர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதா முக்கியம். கோபால்ட் 60 இல்லைனா cesium 137 வெளியே வரக்கூடிய காமா தயிர்கள் தான், இந்த காமா பயிர்கள் தான் தாவரங்களில் சடுதி மாற்றங்களை தூண்டுறதுக்கு பயன்படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். ஸோ இதுதான் நமக்கு கொஷின் ஏரியா. ஸோ இதில் பயோஃபார்மிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மூலக்கூறு மருந்தாக்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இது வந்து நமக்கு மருந்துசார் பொருட்களை உண்டாக்க மரபணு பொறியியல் மூலம் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதன் மூலம் நம்ம உருவாக்கப்பட்ட அந்த தாவரங்களை குறிக்கக்கூடியது தான். ஸோ இது மூலக்கூறு வேளாண்மை, அதாவது பயோஃபார்மிங், மாலிகுல்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆர் மாலிகுல்ஸ் ஃபார்மா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ இது வந்து உயிரி வினைக்கலன், அந்த பயோ ரியாக்டரை மாற்றி பயன்படுத்துதல், ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ எடுத்துக்காட்டு வந்து பொன்னிற அரிசி அப்படிங்கிறது. ஓகேவா, மாலிகுலர் ஃபார்மிங் ஆர் ஃபார்மிங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. அடுத்தது பயோ ரெமெடியேஷன். ஸோ இந்த உயிரி வழி திருத்தம். ஸோ சூழல் மாறுதலை சுத்தம் செய்ய இந்த நுண்ணுயிர் அல்லது தாவரங்களை பயன்படுத்துவது தான் உயிரி வழி திருத்தம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஜாகிரஃபி கிளாஸஸ்லலாம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இந்த கடல்லலாம் எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சூடாமோனஸ் பாக்டீரியாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லலாம். அடுத்தது பயோஃபியல், ஸோ அல்லது ஆல்கல் பயோஃபியல் அப்படிங்கிறது. ஸோ பாசி உயிரிவழி எரிபொருள் அல்லது பாசி வழி எண்ணெய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெட்ரோலிய எண்ணெய் தொல்லுயிர் எச்ச திரவ எரிபொருளுக்கு ஒரு மாற்றாக இருக்குது. இந்த வளர்ப்பு உயிரி டீசல் உற்பத்திக்காகவும் இதர உயிரி எரிபொருளின் உற்பத்திக்காகவும் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மைக்கு பயன்படாத நிலத்தை தான் நம்ம வந்து இந்த ஆல்கல் பயோஃபியல் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ போட்ரியோகாக்கஸ் பிராணியை அப்படிங்கிற பாசி தான் பொதுவாக உயிரி எரிபொருள் தயாரிப்புக்கு பயன்படுது. ஸோ அதோட பேர் என்னன்னா போட்ரியோகாக்கஸ் பிரானி. ஓகேவா, புரோட்டியோகாக்கஸ் பிரானி அப்படிங்கிறது. அடுத்தது பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே. ஸோ ஆல்கைகள் மூலமாக நம்ம வந்து ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை தான். ஸோ இதில் ஒளிச்சேர்க்கைனப்போ அந்த கிளாமிடோமோனஸ் ரீன் ஹார்டியை அப்படிங்கிற பாசி ஆக்சிஜனை வெளியேற்றுது. ஸோ இதுலேருந்து நமக்கு அந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்வில் ஹைட்ரஜன் உற்பத்திக்கு மாறுது. ஓகேவா, ஸோ இதுலேருந்து தான் நமக்கு அந்த ஹைட்ரஜன் வாயு அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்படும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில். ஸோ அடுத்தது பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது. ஸோ உயிரி வளம் நாடல் அப்படிங்கிறது உயிரிய மூலப்பொருள்லேருந்து புதிய விலை பொருட்களை கண்டறிகிறது, வணிகமயமாக்கல். ஸோ இதெல்லாம் தான். அப்போ இதுலேருந்து நம்ம உயிரி பொருள் கொள்ளையும் சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உள்ளூர் மக்கள்கிட்டேருந்து தோன்றும் இயற்கை பற்றிய வட்டார அறிவு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சுரண்டுறது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீம் டர்மரிக் எல்லாம் இங்கே உள்ளூரில் தான் விளையும், பட் இதுக்கான காப்பிரைட் வந்து ஃபாரினர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம பயிர் தான் எல்லாமே நம்மளோடது, பட் காப்பிரைட் அவங்க வச்சுருக்கனால நம்ம என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட கேட்டு தான் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ இதை தான் வந்து உயிர் பொருள் கொள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க, பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயோ பைரசி. ஸோ இதான் அறிவுசார் சொத்துரிமை சட்டம். இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இதில் மஞ்சள் வேம்பும் மிகவும் நன்கறிந்த பாஸ்மதி அரிசியின் மீது அமெரிக்க நிறுவனங்களுக்கு காப்புரிமம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த 3 உற்பத்தி பொருட்களும் இந்தியா பாகிஸ்தான் துணைக்கண்டத்தின் உள்நாட்டுக்கும் உரியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இதில் சொல்லியிருக்கிறது. ஸோ இதுக்கு கூடவே நம்ம பிடி அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஓகேவா, ஒரே நிமிஷம். ஸோ பிடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிடி கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். ஓகே, பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு பிடி அப்படிங்கிறது. அப்போ இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்டது எதுக்காக அப்படின்னா நமக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும், அந்த பூச்சி எதிர்ப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி பால் வார்முக்கு எதிரான ஒரு பூச்சி தன்மையை கொண்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் ரொம்ப முக்கியம், பால் வார்முக்கு எதிரான எதிர்ப்பு தன்மையை கொண்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் அப்படிங்கிற ரகங்கள் 200க்கும் அதிகமான பிடி நச்சு பொருட்களை நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு எண்டோசாக்னிக்ஸ் அப்படிங்கிற நச்சு படிகங்களுக்கு மரபணு குறியீடு செய்யப்படுது. ஓகேவா, ஸோ இது வந்து இந்த எண்டோடாக்சினில் அப்படிங்கிறது, எண்டோடாக்சினில். ஓகேவா, ஸோ டாக்சினில் அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா க்ரை அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா, ஸோ க்ரை அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கும், அந்த தொகுதியை சார்ந்தது தான் இந்த எண்டோடாக்சினில் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பருத்தி வந்து அந்த தாவரத்தை தாக்கி உண்ணும்போது அந்த க்ரை நச்சு பூச்சியோட வயிற்றில் செஞ்சு கரையும். ஓகேவா, ஸோ அப்போது இது மூலம் அந்த பொட்டாசியம் அயனிகள் அதெல்லாம் வந்து அந்த பூச்சிகளில் இழக்கப்பட்டு அந்த பூச்சியோட லார்வா இறப்புக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விளைச்சல் வந்து அதிகமாகும், காய்ப்புழுவுக்கு தாக்குதல் வந்து கண்ட்ரோல் ஆகுதுல்ல, இந்த ப்ளூ வார்ம்
பால் வார்மிங் அப்படிங்கிறது. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூச்சி மருந்து தெளிப்பும் கம்மியாகுது, பயிர் வளர்ப்பில் உண்டாகும் செலவும் குறையுது. ஸோ இதோட தீமை என்னன்னு பார்த்தோன்னா பிடி பருத்தி விலையோட விலை அப்படிங்கிறது அதிகம். ஓகேவா, ரேட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த வீரியம் அப்படிங்கிறது 120 டேஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ எவ்வளோ டேஸ்க்கு இருக்கும்? 120 டேஸ்க்கு தான், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீரியம் வந்து கம்மியாயிரும். ஸோ அதே மாதிரி இது சில பூச்சிகளுக்கு எதிராக செயல்படுறது இல்லை. இந்த தத்து பூச்சி, அப்புறம் அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், ஸோ இதுக்கு எதிராலாம் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சிகளை பாதிக்கும். அதனால அந்த புதுசாக உருவாகிறதும் கண்ட்ரோல் ஆயிரும். அப்போ அதுவும் ஒரு தீமை தான் இல்லையா? அடுத்தது பிடி பிரிஞ்சால் அப்படிங்கிறது, இதுவும் பேசிலஸ் திரிஞ்சியன்ஸ் தான், கிரை 1AC அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தொகுதியை சார்ந்தது. ஓகேவா, இந்த கத்திரிக்காய் வந்து இது வந்து கிரை 1AC அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து கிரை 1AC, பருத்தி வந்து கிரை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிறது மூலமாக தான் அந்த மரபணு மாற்றம் செய்யப்படும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லெப்பிடோப்ரா அப்படிங்கிற பூச்சிகளுக்கு, ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்து எதிராக செயல்படக்கூடியது. எதுக்கு? லெப்பிடோப்டரா, ஓகேவா, ஸோ லெப்பிடோப்டரா அப்படிங்கிற வகைக்கு எதிராக தயாரிக்கப்பட்டது தான் இந்த பிடி கத்தரிக்காய் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். ஓகேவா, DMH அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது, DMH11. ஸோ தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். ஸோ இது வந்து டெல்லி யூனிவர்சிட்டி தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை இருக்கும். பர்னேஸ் பாஸ்டர், ஸோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதில் உருவாக்கப்பட்ட ஒரு கடுகு வகை தான் இது. அண்ட் இந்த DMH11 வந்து 3 மரபணுக்களை கொண்டு இருக்கும். ஓகேவா, ஸோ என்னெல்லாம் ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு, அடுத்தது பார்னேஸ் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஸ்டர். ஓகேவா, பார்னேஸ் அண்ட் ஸ்டார். ஓகேவா, நேஸு ஸ்டாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பாஸ்டா அப்படிங்கிற களைக்கொல்லிக்கு எதிர்ப்பு தன்மையை உண்டாக்கக்கூடியது தான் இந்த வகை. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு பிடி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது போதும். இன்னொரு வீடியோவில் வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயில். ஸோ பிடி வந்து இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஓகேவா, அதோட வீரியம் என்ன அப்படின்னா அந்த 120 டேஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக இதில் இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை மட்டும் பார்த்துடலாம். பொன்னிற அரிசி, ஓகேவா, கோல்டன் ரைஸ் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மரபணு பொறியியலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏயின் முன்னோடியான பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற அரிசியோட உண்ணும் பகுதியில் நுழைக்கப்படுவது. ஓகேவா, வைட்டமின் ஏயின் முன்னோடியது பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது. ஸோ அந்த பீட்டா கரோட்டின் அரிசியின் உண்ணும் பகுதியில் நுழைக்கப்படக்கூடியது. ஸோ இதில் வந்து இங்கோ போர்ட்ரிக்கல் மற்றும் அவரது குழுவினரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, யார்? இங்கோ போர்ட்ரிகஸ் மற்றும் அவரது குரூப் சேர்ந்து தான் இந்த கோல்டன் ரைஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 5 வயதுக்குட்பட்ட அதிக அளவிலான குழந்தைகளின் இறப்பை வந்து குறைக்கும். ஓகேவா, ஸோ 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்பை வந்து கம்மி பண்ணுது. ஸோ இதில் வந்து 3 வகையான பீட்டோ கரோட்டின் உருவாக்க மரபணுக்களை கொண்டிருக்கும். ஓகேவா, ஸோ என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா சை அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ஒரே நிமிஷம். ஸோ சை, ஓகேவா, ஃபஸ்ட் வந்து சை. ஸோ இந்த சை அப்படின்னா என்னென்னா ஃபைட்டோன் சிந்தேஸ். ஓகேவா, ஃபைட்டோன் சிந்தேஸ் அப்படிங்கிறது, சிந்தேஸ் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எர்வீனியா யுரிட்டோவேரா. ஓகேவா, எர்வீனியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, எர்வீனியா உரிட்டோரேவா. ஸோ இதை வந்து கரெக்ட் 1 அப்படிங்கிற மரபணு இதுலேருந்து பெறப்படுது. இந்த பாக்டீரியா எர்வீனியா அப்படிங்கிற பாக்டீரியாலேருந்து CRT1 வந்து பெறப்படுது. அடுத்தது வைல்டு ரைஸ், இதில் இருந்து LIC அப்படிங்கிறது பெறுறாங்க. ஓகேவா, வைல்டு ரைஸ்லேருந்து LIC. ஓகேவா, ஸோ LIC இது வந்து லைகோபின் சைக்ளேஸ். ஓகேவா, லைகோபின் சைக்ளேஸ், லைகோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லைகோ. ஸோ இது CRT1, இது லைகோ, இது வந்து ஃபைட்டோயின் சிங்க். ஓகேவா, சை அப்படிங்கிறது. இது 3 தான் நமக்கு அந்த கரோட்டின் உருவாக்க மரபணுக்கள் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மறுகூட்டமைப்பு தொழில்நுட்பத்தின் பயன்படுகிறது. அண்ட் பொன்னிற அரிசி குழந்தையில் நிலவும் குருட்டுத்தன்மை, விழிவெண் படலம் ஆகியவற்றை கட்டுப்படுத்து. இந்த ஜெரோப்தால்மியா சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது இந்த GM ஃபுட்டோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தீங்குயிரி அற்ற அதிக விளைச்சலை கொடுக்கும். பூச்சிக்கொல்லி பயன்பாடு வந்து 70%
70% அளவுக்கு குறைக்கப்படும். ஓகேவா, ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகாது, 70% அளவுக்கு. மண் மாசுபாடு பிரச்சனையை குறைக்கும். மண் நுண்ணுயிரி தொகை அப்படிங்கிறது பெறப்படுது. ஸோ இதில் ஆபத்து என்ன அப்படின்னா, இது லிவரை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், கேன்சரை உண்டாக்கும், ஹார்மோன் சமமின்மை, அதுக்கப்புறம் உடல்நிலை சீர்குலைவு, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்துலேயும் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இந்த மரபணு மாற்றப்பட்ட ரகங்கள்னால ஏற்படக்கூடியது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ளேவர் சேவர் தக்காளி அப்படிங்கிறது இருக்கும். அக்ரோபாக்டீரியத்தை பயன்படுத்தி பெறப்பட்ட மரபணு பொறியியல் மூலமாக இந்த ஃப்ளேவர் சேவர், ஓகேவா, ஃப்ளேவர் சேவர் அப்படிங்கிற தக்காளி வந்து பெறப்படுது. ஸோ அப்போ ஃப்ளேவர் சேவர் எதுன்னா தக்காளின்னு தெரியணும். ஸோ இதில் வந்து இயல்பான நிறம், மனம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அது மாறாமல் இருக்கும். ஸோ அந்த தக்காளி பழுக்கிறத வந்து தாமதப்படுத்தும். ஸோ அப்போ அந்த கனி வந்து மென்மையாகிறத இது தடுக்குது, நீண்ட நாள் கெடாமல் பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறதா. ஸோ இதுவுமே வந்து நமக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தான். இந்த மரபணு பார்த்தோம் அப்படின்னா பாலி கேலக்ட்ரினோஸ் அப்படிங்கிற நொதியோட உற்பத்தியை தடை பண்ணுது. அதனால தான் அந்த காய் கனியாவது தாமதமாகிறது. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலி GALACTONASE, ஓகேவா, கேலக்ஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலக்ஸி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த ஃப்ளேவர் சேவர் அப்படிங்கிற தக்காளி. பீட்டா கரட்டின் அப்படிங்கிறது ரைஸு. ஸோ 70% தான் நமக்கு வந்து இது கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வைத்து கொள்ளவும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.